திருடர்களின் கும்பல். வணக்கம் நண்பர்களே. இன்று புத்திசாலித்தனம், ஞானம், வேடிக்கை மற்றும் நகைச்சுவை நிறைந்த தெனாலிராமனின் மற்றொரு கதையை நாம் கேட்கப் போகிறோம். ஆரம்பிப்போம். ஒரு காலத்தில் பரபரப்பான நகரமான விஜயநகரத்தில் புத்திசாலித்தனமான மற்றும் இரகசியமான திருடர்களின் கும்பல் ஒன்று வசித்து வந்தது. மன்னர் கிருஷ்ணதேவராயரின் கோவிலிலிருந்து விலைமதிப்பற்ற நகைகளை திருட அவர்கள் ஒரு திட்டத்தை, மிகவும் தைரியமான திட்டத்தை வைத்திருந்தனர். இப்போது இந்த செய்தி மன்னருக்கு சென்றது. அவர் தனது பெரிய நீதிமன்றத்தில் உட்கார்ந்து அன்றைய விஷயங்களை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தார். ஒரு தூதர் விரைந்து வந்து கூறினார், மன்னரே, ஒரு கொள்ளை கும்பல் கோவிலிலிருந்து நகைகளை திருட திட்டமிட்டுள்ளது. மன்னர் அதிர்ச்சியடைந்தார். அவர் உரத்த குரலில் கேட்டார், யார் இந்த திருடர்கள்? அவர்களை உடனே என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று கூறினார். ஆனால் புத்திசாலித்தனமான ஆலோசகரான தெனாலிராமன் ஏற்கனவே ஒரு திட்டத்தை யோசித்திருந்தார். அரசரிடம் பேசிய அவர், கவலை வேண்டாம் மன்னரே, இதை நான் கையாள்கிறேன் என்று புத்திசாலித்தனமாகச் சொன்னார். பின்னர் அவர் காவலர்களிடம் திரும்பி, எனது அறிவுறுத்தல்களை கவனமாக பின்பற்றுங்கள் என்று கிசுகிசுத்தார். அன்று மாலை தெனாலிராமன் நம்பிக்கையோடு நீதிமன்றத்திற்குள் நுழைந்து சத்தமாக அறிவித்தார், இன்று மிகவும் விசேஷமான நாள், நாம் அதை மிகவும் அசாதாரணமான முறையில் கொண்டாடுவோம் என்றார். அருகில் ஒளிந்து கொண்டு கவனமாக கேட்டுக்கொண்டிருந்த திருடர்கள் குழப்பமடைந்தனர். என்ன இது? அவர்கள் ஏதாவது திட்டமிடுகிறார்களா? தெனாலிராமன் காவலர்களை அழைத்து, எல்லா திருடர்களையும் அமைதியாக என்னிடம் கொண்டு வாருங்கள், ஆனால் அவர்கள் யாரொருவரையும் பார்க்க விடாதீர்கள். கொள்ளையர்கள் அனைவரும் கூடியிருந்த பொழுது தெனாலிராமன் புன்னகைத்து, நீங்கள் ஏன் இங்கே இருக்கிறீர்கள் எனக்கு தெரியும், உங்களுக்கு ராஜாவின் நகைகள் வேண்டும் இல்லையா? திருடர்கள் ஆச்சரியத்தில் மூழ்கினர். அவருக்கு எப்படி தெரியும்? பின்னர் தெனாலிராமன் தொடர்ந்தார், ஆனால் எனக்கு வேறொரு யோசனை வருகிறது. திருடுவதற்கு பதிலாக இந்த சிறப்பு நாளை கொண்டாட ராஜருக்கு நீங்கள் ஏன் உதவக்கூடாது? அவர் உங்களைப் போன்ற புத்திசாலிகளை நேசிக்கிறார். திருடர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். கொண்டாடலாமா, அரசருடனா என்று அவர்கள் கிசுகிசுத்தனர். தெனாலிராமன் கைத்தட்டினார். ஆமாம், புத்திசாலிகளுக்கு இன்று ஒரு சிறப்பு சவால் உள்ளது. நீங்கள் அதை தீர்த்தால் ராஜா உங்களுக்கு தங்கத்தையும் மரியாதையும் பரிசாக வழங்குவார். ஆனால் திருட முயற்சிப்பால் நீங்கள் பிடிபடுவீர்கள் என்றார். திருடர்கள் ஆர்வமாக இருந்தனர். புத்திசாலியான யோசனை இல்லையா? வேற மேல பிடிபடுறதுக்கு பதிலா இதை முயற்சி செய்யலாம் என்று எண்ணினர். தெனாலிராமன் அவர்களுக்கு தீர்க்கமான ஒரு புதிரை கொடுத்தார். அவர் கூறியது, இங்கே உங்கள் சவால், அரண்மனை தோட்டங்களில் மறைக்கப்பட்ட புதிரை கண்டுபிடிப்பது. ஆனால் புதையலை கண்டுபிடிப்பது ஒன்றாக வேலை செய்வதன் மூலமும் உங்கள் மூளையை பயன்படுத்துவதன் மூலமும் மட்டுமே, உங்கள் கைகளை அல்ல. திருடர்கள் தங்கள் தலைகளை சொரிந்தனர். அவர்கள் வாதிட முயன்றாலும் தெனாலிராமன் ஏற்கனவே எல்லா அசைவுகளையும் முன்னறிந்திருந்தார். மெதுவாக அவர்கள் ஒன்றாக வேலை செய்யத் தொடங்கினர். புதிர்களை தீர்த்தனர், தடைகளை பின்பற்றினர். வழியில் தெனாலிராமனின் புத்திசாலித்தன தந்திரங்களை பார்த்து சிரித்தனர். இறுதியில் திருடர்கள் இறுதி தடையை அடைந்தனர். தெனாலிராமன் அவர்களுக்காக காத்திருந்து புன்னகைத்தார். நல்லா பண்ணிருக்கீங்க, நீங்கள் சிறந்த புத்திசாலித்தனமும் குழுப்பணியும் காட்டியுள்ளீர்கள். இனிமேல் உங்கள் புத்திசாலித்தனத்தை நன்மைக்காக பயன்படுத்துங்கள், திருடுவதற்காக அல்ல. திருடர்கள் ஆச்சரியமடைந்தனர். இனி ஒருபோதும் திருடமாட்டேன் என்று அவர்கள் உறுதியளித்தனர். அரசர் தனது பால்கனியிலிருந்து பார்த்து கொண்டே மகிழ்ச்சியாக கைத்தட்டினார். எனவே தெனாலிராமனின் ஞானம், நகைச்சுவை மற்றும் புத்திசாலித்தன சிந்தனையால் விஜயநகரம் மீண்டும் ஒரு முறை பாதுகாப்பாக இருந்தது. நண்பர்களே, புத்திசாலித்தன சிந்தனையும் கொஞ்சம் நகைச்சுவையும் தான் அந்த நாளை காப்பாற்ற முடியும். கவலைப்படாதீர்கள், இன்னும் அதிக தந்திரங்கள், சிரிப்பு மற்றும் வேடிக்கையுடன் மற்றொரு உற்சாகமான தெனாலிராமன் கதை விரைவில் வரும். கேட்டதற்கு நன்றி நண்பா. மற்றொரு சுவாரஸ்யமான சாகசத்துடன் சந்திப்போம்.